கொள்கைவாதிகள் விளங்கணும். எந்த கூறா இருந்தாலும், எப்படிப்பட்ட கூறாக நாடாக இருந்தாலும் சரி, இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய எண்ணிக்கை எந்தவாகத்தான் இருக்கும். 1ங்கிற நம்பர்ல தான் நீங்க உங்க எண்ணிக்கை ஆரம்பிக்கும். அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, இப்படித்தான் ஆரம்பிக்கும். அந்த எண்ணிக்கை அதோடய முடிந்து விடாது. 2ங்கிற எண்ணிக்கை இது முற்று பெறக்கூடிய எண்ணிக்கை. இந்த கொள்கைக்கு அல்லாஹ் வளர்ச்சியை தான் வைத்திருக்கிறானே ஒழிய ஒருபோதும் இந்த கொள்கை அந்த 2ங்கிற எண்ணிக்கையோட முடியாது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற வரலாற்றை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியினூடாக நமக்கு சொல்லி தராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பில் ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக நபித்தோழர்கள் தொடர்புடைய பல்வேறு செய்திகளை அறிந்து வருகிறோம். அதில் இறுதி தினமான இந்த தொடரில் இறுதி தினமான இன்றைய தினத்தில் குறிப்பிட்ட ஒரு நபித்தோழரின் வரலாறு என்றில்லாமல் 3 நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கக்கூடிய நபித்தோழர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற நபித்தோழர். இந்த பெயரை கேட்கின்ற பொழுது நம்மில் பலருக்கு புதியதாக தெரியும். ஜுந்துப் இப்னு ஜுனாதா என்கிற பெயரை நம்மில் பலரும் புதுசாக கேட்போம். ஆனால் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை சொன்னால் நாம் அனைவரும் ஓ இவரா என்று தெரிந்து கொள்வோம். அவருடைய பெயர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக நாம் மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட பல நபித்தோழர்கள் அவங்களுடைய இயற்பெயரை நம்ம தெரியாமல் இருப்போம். இயற்பெயரை தெரியாமல் இருக்கிறது பெரிய குற்றம் இல்லை, இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறோம். இப்போ அபூ ஹுரைரானா எல்லாத்துக்கும் தெரியும். அபூ ஹுரைரா என்றால் பூனைக்குட்டியின் தந்தை. பூனைக்குட்டியை அதிகமாக அவர் வைத்து கொண்ட காரணத்தினால வந்த புனைப்பெயர். அபூ ஹுரைரா அவருக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கிறது, அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர். பிரபலியமான கூற்றின்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயற்பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர். அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர்னு சொன்னால் நமக்கு தெரியுமா? அபூ ஹுரைரான்னு சொன்னால் தெரியும். அதுபோல ஜுந்துப் இப்னு ஜுனாதா என்பதுதான் இவருடைய இயற்பெயர். ஆனால் இந்த நபித்தோழரை அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லும்போது தான் நம்ம அதிகமானவர்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்திப்பதற்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகத்தை நேரில் மக்காவில் போய் சந்திப்பதற்கு முன்பாகவே நபிகள் நாயகத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் தொடர்பான சில செய்திகளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தன்னளவில் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு முன்பு தன்னளவில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸுகளின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இவர் தொடர்புடைய செய்தி முஸ்லீமில் 4878 4878வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சகோதரர் உனைஸ் என்பவரிடம் சொல்கிறார், வகது சல்லைத்து யப்னாஹி கப்ல அன் அல்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தன்னை பற்றி சொல்கிறார், நான் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு முன்பே தொழுதிருக்கிறேன். ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே தொழுதிருக்கிறேன். பி சலாசி சினி 3 ஆண்டுகளுக்கு முன்பு, ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் தொழுதிருக்கிறேன். அப்போது அவர் கேட்குறாரு, யாரிடத்தில் இந்த தகவலை சொல்கிறாரோ அவர் கேட்குறாரு, லிமன் யாரை தொழுதீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. வணங்குனேன்னா யாரை வணங்குனீங்க? லில்லாஹி அல்லாஹவை வணங்கினேன். ஃபைன தவஜ்ஜஹு எதை முன்னோக்கி நீங்கள் வணங்கினீர்கள்? அத்தவஜ்ஜஹு ஹைசு யுவஜ்ஜிஹுனி ரப்பி என்னுடைய இறைவன் எதை முன்னோக்க சொன்னானோ அதை முன்னோக்கி நான் வணங்கினேன். இவ்வளோ தெளிவாக சொல்கிறார். நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் தொழுதிருக்கிறேன், அல்லாஹவை வணங்கியிருக்கிறேன், என்னுடைய இறைவன் எதை முன்னோக்க வேண்டும் என்று, கிப்லாவாக எதை முன்னோக்க வேண்டும் என்று உத்தரவிட்டானோ அதனை நான் முன்னோக்கி தொழுதிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நபிகள் நாயகத்தை சந்தித்த அந்த நிகழ்வை பற்றி விளக்குகிறார். அவருடைய சகோதரர் உனைஸ் என்பவர்
மக்காவில் அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது. இந்த கிஃபாரி என்கிற இந்த கோத்திர மக்களை பொறுத்தவரையிலையும் மக்காவிலிருந்து சிரியாவிற்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அன்றைய அரபுலகத்தை பொறுத்தவரை மக்கா என்பது ஒரு பெரிய மையம். எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் குவியக்கூடிய ஒரு இடமாக மக்கா இருந்தது. பெரும் ஒரு வியாபார தலமாகவும் இருந்தது. காபத்துல்லா என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் புனித தலமாகவும் இருந்தது. முஸ்லிம்களும் அதனை புனித தலமாக கருதினார்கள். யூதர்களில் உள்ளவங்களும் அதனை புனித தலமாக கருதக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்தது. பலரும் அங்கே வியாபாரம் செய்வதற்கென்றே வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடமாக காபத்துல்லா என்பது இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் இவர் ஒரு தேவைக்காக மக்காவுக்கு வர்றார். தன்னுடைய சகோதரர் உனைஸ் என்பவர், நான் ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி மக்காவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நீ வியாபாரத்தை எல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று தன்னுடைய சகோதரர் அபூதர் அவர்களிடம் சொல்கிறார். அப்போ அந்த போயிட்டு வரக்கூடிய இடத்துல அவர் சொல்றாரு, லகீத்து ரஜுலன் பி மக்கா அலா தீனிக்க, மக்காவில் நான் ஒரு நபரை பார்த்தேன், அவர் நீ சொல்லக்கூடிய வழிமுறையில் இருக்கிறார். நீ சொல்றிய அல்லாஹ் ஒருத்தனைத்தான் வணங்கணும் என்று உன்னுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் மக்காவில் நான் பார்த்தேன். யஸுமு அன்னல்லாஹ அர்ஸலஹு, அவர் தன்னை அல்லாஹ் அனுப்பி வைத்ததாக சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர் வாதிடுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ அதற்கு முன்பே அன்றைய கால என்ன ஆரம்ப காலகட்டத்தில் பல நபர்களும் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சில நபர்கள் அந்த சிலை வணக்க வழிபாட்டை இயல்பிலேயே வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லா மக்களும் சிலை வணக்க வழிபாட்டில் மூழ்கி அது தொடர்புடைய செயல்பாடுகளில் மூழ்கி கிடக்கும் பொழுது அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சில மக்கள் மட்டும் ஏன் இதை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? இது சாதாரண கல்லு தானே, இவை எப்படி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும், நம்முடைய கோரிக்கை எப்படி இவை செவிமடுக்கும், இவை எப்படி நம்மை படைத்த கடவுளாக இருக்க முடியும் என்று சிந்தித்து இவைகளெல்லாம் படைத்த வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இறைவன் என்ற அந்த ஏகத்துவ சிந்தனை ஒரு சில மக்களுக்கு இருந்தது. அப்போ அந்த கொள்கையை ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார். சொன்ன நேரத்தில் தான் அவர் தன்னுடைய சகோதரர் மக்காவிலிருந்து வியாபாரம் பண்ணி திரும்பி வந்து தன்னுடைய சகோதரரை அபூதர் அவங்கள சந்திக்கும் போது சொல்றார், மக்காவுக்கு போனால் உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்தேன், அவர் நீ சொல்வதை போலவே சொல்லி கொண்டிருக்கிறார், கல்ல வணங்கக்கூடாது, அவைகளுக்கு சக்தி இல்லை என்றே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அது மட்டும் இல்லை தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அபூதர் அவங்க திருப்பி கேட்குறாங்க, ஃபமா யகூலுன் நாஸ், தன்னை அவர் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறார் என்றால் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் அவரை ஷாயிரும், சில பேர் கவிஞன் என்று சொல்கிறார்கள், காஹினுன், சில பேர் ஜோசியக்காரர் என்று சொல்கிறார்கள், சாஹிருன், சூனியக்காரன் என்று இன்னும் சில பேர் சொல்கிறார்கள். தூதரா எல்லாரும் ஏற்றுக்கல, அவர் தன்னை தூதர் என்று கிளைம் பண்றார், பிரச்சாரம் பண்றாரு. ஆனால் எல்லாரும் அவரை இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேர் கவிஞரே, இல்லை சூனியக்காரரே, இல்லை ஜோசிய ஒரு சோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நபர் என்று அவர்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனைஸும் அபூதர் அவருடைய சகோதரர் உனைஸ் இருக்கிறார் அல்லவா, அவரும் ஒரு கவிஞர், அரபு மொழியில கவிதைகள் எல்லாம் இயற்றக்கூடியவர். ஆனால் அவர் சொல்கிறார், லக்கது சமிஅத்து கௌலல் கஹனத்தி, நான் ஜோசியக்காரர்களுடைய சொல்லை கேட்டிருக்கிறேன், ஃபமாஹுவ பி கௌலிஹிம், இவர் சொல்வது அவர்களினுடைய சொல்லல்ல, ஜோசியக்காரருடைய சொல்லுமாலாம் தெரியல, அவர்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருப்பதை போல் தான் எனக்கு தெரிகிறது, அவரிடத்தில் ஒரு நேர்மை இருப்பதை போல் எனக்கு தெரிகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே வல்லாஹி இன்னஹு லசாதிகுன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் உண்மையாளரை என்றுதான் நான் கருதுகிறேன், இன்னஹும் லகாதிபூன், அவரை விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள் தான் பொய்யர்களாக இருக்கிறார்கள், பொய்யா அவரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அப்பவே அவருடைய சகோதரர் அபூதர் அவருடைய சகோதரர் உனைஸ் அவரும் அப்போதே சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ ஒன்று என்ன செய்கிறார்னா, நான் போய் அபூதர் சொல்றார், நான் மக்காவுக்கு போறேன், அவரை பற்றி நான் விசாரிக்க செல்கிறேன் என்று தம்முடைய சகோதரத்தில் சொல்லிவிட்டு மக்காவுக்கு வரார். ஃபாதைத்து மக்கத்தை, மக்காவிற்கு நான் சென்றேன். போய் நேராக விசாரிக்கிறார். ஐன ஹாதல்லதி ததுஊனஹு அஸ்ஸாபி, நீங்கள் சாபி என்று சொல்கிறீர்களே, அன்றைய காலகட்டத்தில் புதுசாக அவங்க முன்னோர்களுடைய கொள்கையை மறுத்து புதிய கொள்கையை சொல்லக்கூடியவருக்கு சாபி என்று சொல்வார்கள். மதம் மாறியவருக்கு சாபி, இவர் நம்ம மதத்தில் இல்லை, நம்ம மார்க்கத்தில் இல்லை, இவர் புதிதான ஒரு மார்க்கத்தை சொல்கிறார், நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் இவர் மறுக்கிறார் என்கிற நபருக்கு என்னன்னு பேர் சொல்லுவாங்கன்னா சாபி அப்படிங்குவாங்க. இப்போ இன்றைக்கு தமிழகத்தில் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், தர்காவை வணங்கக்கூடாது, தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சமாதிகள்கிட்ட போய் துவா கேட்கக்கூடாது, தர்காவில் போய் சஜிதா பண்ணக்கூடாது இப்படின்னு சொன்னால் நமக்கு பேர் என்ன? இன்னைக்கு பேர் வைப்பாங்கல்ல, உங்க வஹாபி அப்படிங்குவாங்க.
ஆரம்ப காலகட்டத்தில் நஜாத்காரர்கள், நஜாத்துன்னு ஒரு பத்திரிகை நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நமக்கு பேர் என்ன, இவங்களாம் நஜாத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களாம் வஹாபிகள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பேருமே நல்ல பேர் தான். நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் இவங்க வச்ச பேர் ஃபுல்லாக என்ன, நஜாத்துனா வெற்றி, வெற்றியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். வஹாப்னா வாரி வழங்கும் வள்ளல், அல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்தவர்கள், இறைவனை சார்ந்தவர்கள். நல்ல வேளை நமக்கு வச்ச பேர் ஃபுல்லாக என்ன பேராக தான் இருக்கு, நல்ல பேராக தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இவர் சாபி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்ப இவர் போய் அபூதர் போய் கேட்கிறாரு, வெள்ளந்தியா விசாரிக்கிறார், அந்த சாபி, நீங்க யாரோ ஒரு சாபி, மதம் மாறியவர் என்று ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, புதிய கொள்கையை சொல்பவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டார். மக்காவில் போய் விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே யாரிடத்தில் விசாரித்தாரோ அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து, வாங்கப்பா, இந்த இவரே சாபி மாதிரி தான் இருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு சாபி வந்து மாட்டி இருக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி, இவரே மதம் மாறியவர் போல் தான் தெரியும், அவரை பத்தி விசாரிக்கிறாருன்னா. அங்கு மக்காவில் இன்று அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓரிரு நபர்களும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஈமானை ரகசியப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும், குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மத்தியில் தனித்தனியாக சந்தித்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்வைப்பவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப இப்படியான காலகட்டத்தில் இவர் பகிரங்கமா கேட்கிறாருன்னா, இவரே சாபியாத்தான் இருப்பாரு. அவர் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க, இங்க ஒரு சாபி வந்து மாட்டி இருக்கிறாரு, விடக்கூடாது இவரை, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அவர் சொல்றாரு, எல்லாரும் வந்தாங்க, வந்து கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு என்ன அடிச்சாங்க. மால அலைய அஹ்லுல் வாதி, அந்த பள்ளத்தாக்கில் இருந்த, மக்காவுமே அன்றைக்கு ஒரு பள்ளத்தாக்கு போலத்தான், அங்க இருந்த எல்லா மக்களுமே பிக்குள்ளி மதரத்தின் அதுமீன், கையில கிடைக்கிற மண்டவோடு, எலும்பு, இதையெல்லாம் கொண்டு என்னை நன்றாக அடித்தனர். ஹத்தா ஹரர்து மகிஷியன் அலைய, நான் மயக்கம் போட்டவனாக கீழே விழுந்து விட்டேன். அடிச்ச அடியில் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு கட்டத்தில் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். தெளிவடைஞ்சு எழுந்து நின்று பார்க்குற, யாருமே இல்லை, என்னை சுற்றி யாருமே இல்லை, முகத்தில் ரத்தம், அவ்வளோ அடி, கடுமையான ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. ஃபஅதைது ஜம்ஸமை, ஜம்சம் கிணறுக்கு சென்றேன். ஜம்சம் தண்ணீரை எடுத்து ஃபகஸல்து அன்னி அத்திமா, என்னுடைய முகத்தில் உள்ள, என்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை தடவினேன், கழுவினேன். பாருங்க, ஜம்சம் தண்ணீரால் தம்முடைய ரத்தத்தை கழுவுறாரு. நமக்கு ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பெரிய சிரமமா இருக்கும். மக்காவிலிருந்து யாரும் கொண்டு போன, உம்ரா போயிட்டு வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்கன்னா ஜம்சம் தண்ணி கொண்டு வருவாங்க, ஒரு கேன்ல கொண்டு வந்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கறது எவ்வளவு, ஒரு மூடி அளவுக்கு தான் கிடைக்கும். அந்த மூடியை பவ்யமா நம்ம வாங்கி, சில பேர் அதுல தவறான நம்பிக்கையெல்லாம் குடிப்பாங்க. ஜம்சம் தண்ணீரை நின்று கொண்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சில பேர்ட்ட நம்பிக்கை. தலையில தொப்பி போட்டிருப்பார்கள், ஆனால் தொப்பியை கழட்டி கொண்டு கொடுப்பார்கள். தலையை மறைக்காம தான் ஜம்சம் தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, எல்லா தண்ணீருக்கும் என்ன சட்டமோ அதுதான் ஜம்சம் தண்ணீருக்கும். ஜம்சம் தண்ணீருக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை நின்று கொண்டு குடிக்க வேண்டும் என்பதோ, தலையை மறைக்காம வெளிப்படுத்தி, தலையில எதுவும் நம்ம ஒரு ஆடை இருந்தால், தொப்பி இருந்தால் அந்த தொப்பியை கலட்டி கொண்டு தான் குடிக்க வேண்டும் என்பதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த சட்டம்னா இல்லை. சாதாரண ஒரு தண்ணீரை நம்ம உட்கார்ந்து கொண்டு குடிப்பதை போலத்தான் ஜம்சம் தண்ணீரை, ஒரு அரிதான சந்தர்ப்பம், உட்கார முடியல, சிரமமாக இருக்கிறது, அந்த நேரத்தில் சாதாரண தண்ணீரை நின்று கொண்டு குடிக்கலாம் அல்லவா, அது போலவே ஜம்சம் தண்ணீரையும் அது போன்ற சந்தர்ப்பத்தில் நின்று கொண்டு குடிக்கலாம். இப்போ அப்படி இருக்குது. இப்போ நமக்கு ஜம்சம் தண்ணி கிடைக்கிறது பெரிய அபூர்வமா இருக்கும். ஆனா அவர் என்ன, நேர ஜம்சம் கிணறுக்கு போறாரு, உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் கழுவுறதுக்கு ஜம்சம் தண்ணீரை கொண்டு நான் என்னுடைய முகத்தில் உள்ள, உடம்பில் உள்ள ரத்தத்தை எல்லாம் கழுவினேன். ஒரு ஷரிபுத்து மின் மாயிஹா, தேவைக்கேற்ப ஜம்சம் தண்ணீரை பருகவும் செய்தேன். இப்படியே 30 நாளுங்க, ஒரு மாசம் தங்கி இருக்கிறார் மனுஷன், ஒரு மாசம். இவ்வாறே வலக்கது லபிஸ்து சலாசீன பைன லைலத்தின் வயோமின், 30 நாட்களை நான் கடத்தினேன். மக்காவிலேயே அங்கேயே இருந்து 30 நாளை கடத்துறார். சாபி யாருன்னு கேட்டதுக்கு தானே அடி, இவரை சாபின்னு சொல்லிட்டாங்களா, மதம் மாறியவர் யார், அந்த சாபி புதிய கொள்கையை சொல்பவர் யார் அப்படின்னு விசாரிச்சதுக்கு தான் அடி. அதுக்கப்புறம் உஷாராயிட்டார், யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, பக்குவமா பார்த்து நிதானிச்சு யாராவது ஒரு நபரை தனிச்சு கண்டறிஞ்சு போய் விசாரிக்கணும்னு அவர் உஷாராயிட்டார். அதனால தான் 30 நாள் அங்கே தங்கிட்டார். மாக்கானலி தாமுன், எனக்கு உணவு உண்பதற்கு எந்த விதமான உணவும் இல்லை, இல்லா மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீரை தவிர சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடும் இல்லை. அவர் வரும்போது கொஞ்சம் கொண்டு வந்திருப்பார் போல, அது தீர்ந்ததற்கு பிறகு எந்த உணவும் இல்லை, ஜம்சம் தண்ணீர் தான் எனக்கு உணவு, அதை தான் நான் குடித்து என்னுடைய பசியை போக்கி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பகல் நேரம், ஃபமா யதூஃபு பில் பைத்தி அஹதுன், காபத்துல்லாவில் யாரும் தவாஃப் செய்யவில்லை. ஒம்ர அத்தானி மினுஹும், 2 பெண்கள் மாத்திரம், ததுஉவானி இசாஃபன் ஒ நாயிலா, அங்குள்ள ஒரு சிலை, இசாஃப் என்பதும் நாயிலா என்பதும் 2 சிலைகள், ஒரு ஆண் சிலை ஒரு பெண் சிலை, அந்த சிலைகளை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சிலைகளை சுற்றி யாருமே தவாஃப் இல்லை. இப்போ அப்படி ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுமா? காபத்துல்லா அவ்வளோ ஃப்ரீயா இருக்கிறத நீங்க பார்க்க இயலுமா?
எந்நேரம் லைவ் நம்ம பார்த்தாலும் சரி லட்சக்கணக்கான மக்கள் தவாஃப் என்று சுற்றி கொண்டே இருக்கு. ஒரு காலத்தில் ஹஜ்ஜுடைய சீசனில் மட்டும்தான் அப்படி இருக்கும். இப்போம்லாம் அப்படி இல்லை, எந்த நேரம் பார்த்தாலும். உம்ராவிற்கென்று செல்லக்கூடிய இடத்துல போய் கேட்டு பாருங்க. உம்ராவிற்கென்று எந்த மாதத்தில் ஹஜ்ஜுடைய காலமோ ஹஜ்ஜு முடிந்த காலமோ, ஹஜ்ஜுடைய காலத்தில் உம்ரா விசா கொடுக்க மாட்டாங்க, ஹஜ்ஜு முடிந்ததற்கு பிறகுதான் கொடுப்பாங்க. ரமலான் காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் சரி, தவாஃபுக்கென்று மக்கள் சுற்றி கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க போறாங்க போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் காபத்துல்லாவில் யாருமே தவாஃப் பண்ணலை. ரெண்டு பேர், 2 பெண்கள் 2 சிலைகளை சுற்றி வந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு ஆண் சிலை, ஒரு பெண் சிலை. இவர் சும்மா இருக்கணுமா இல்லை, ஏற்கனவே அடி வாங்கியிருக்கிறார்ல, அதுவரையிலும் பொறுமையாக இருந்தாலும் இந்த 2 பெண்கள் இந்த சிலையை சுற்றி வருவதை பார்த்துட்டு அந்த பெண்கள்கிட்ட சொல்றாரு, எதுக்கு இந்த சிலையை போய் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, பேசாம அன்கிஹா அஹதஹுமா லுக்ரா, அந்த சிலைக்கு இந்த சிலையும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டார். கிண்டல் பண்றாரு. அவங்களுடைய வழிபாட்டை அவர் என்ன செய்யறாருன்னா கேலி கிண்டல் செய்து விட்டார். இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒழுங்குமுறையெல்லாம் அவருக்கு வரல. அப்போ தானே வந்திருக்கிறாரு, நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்குன்னு வந்திருக்கிறாரு. பார்க்குறாரு 2 பெண்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா, இதை போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே, பேசாமல் இந்த சிலைக்கு அந்த சிலைக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ன உடனே அந்த பெண்களுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த பெண்கள் சொல்றாங்க, லவ்கான ஹாஹூனா அஹதுன் மின் அன்ஃபாரினா, எங்கள் குலத்தை சார்ந்த எங்கள் ஆண்கள் யாரும் இங்கு இருந்திருப்பார்கள், ஆனால் நடப்பதே வேறு. இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிறியே, இந்த வர்றேன்னு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் போறாங்க. இப்படி பேசி கொண்டிருக்கிறீர்களா, எங்க ஆண்கள் இந்த சபையில் இருந்திருப்பார்கள், ஆனால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கை செய்துவிட்டு 2 பேரும் போறாங்க. போய் ஒரு பெரிய கும்பல் எதுவும் கூப்பிட்டு வருவாங்களான்னு இவர் நினைத்துக்கிட்டு இருப்பாரு போல இருக்கு. அவர் போனார்னா அங்கே 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இருவர் யாருன்னு பின்னால் தான் சொல்றாரு, நபிகள் நாயகமும் அபூபக்கர் அவர்களும். இந்த 2 பெண்கள் இந்த சம்பவத்தை கடந்து சென்ற பொழுது எதிரில் காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் வருகிறார்கள். இந்த பெண்கள் ஏதோ பேசிக்கொண்டே வருவதை பார்த்துட்டு கேட்குறாங்க, மாலக்குமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்கள் நடந்ததை சொல்லிடுறாங்க. அந்த பாருங்க, ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எங்ககிட்ட தகாத வார்த்தையில பேசுறாரு, பேசக்கூடாத பாஷையில பேசுறாரு அப்படின்னு அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் அவர்களும் வர்றாங்க. ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள். ஹத்தா இஸ்தலமல் ஹஜர், ஹஜருல் அஸ்வதி முத்தமிட்டார்கள். ஓ தாஃப பில் பைத்தி ஹுவ வ சாஹிபுஹு, அவரும் அவருடைய தோழரும் அபூபக்கர் அவர்களும் இருவரும் காபத்துல்லாவை தவாஃப் செய்தார்கள். சும்ம சல்லா, பிறகு தொழுதார்கள். ஃபலம்மா கலா ஸலாத்தஹு, தன்னுடைய தொழுகை யாருமே இல்ல, தன்னுடைய தொழுகையை முடித்து விட்டதற்கு பிறகு அபூதர் அவங்க சொல்றாங்க, நான் அவருக்கு நபிகள் நாயகத்திற்கு சலாம் சொன்னேன். அப்போ சலாமை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருக்கிறார். அந்த விஷயத்தை, அந்த நடைமுறையை பற்றியெல்லாம் ஓரளவு தெரிந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் தொழுது முடித்ததற்கு பிறகு நான் சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு நான் சொன்னேன். நபிகள் நாயகம் திருப்பி சொன்னாங்க, வ அலைக்க ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு உண்டாகட்டுமாக. மன்னன்த, யார் நீங்க, சலாம்லாம் சொல்றது பார்த்தா பலமா இருக்கு, ஆளும் பார்க்க புதுசா இருக்கிறீங்க, மன்னன்த யார் நீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் சொன்னார், மின் ஹிஃபாரின், நான் ஹிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவன். பேரை சொல்லலை, தான் குலத்தை சொல்றார். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அவங்க குலம் கோத்திரம் அதான் அடையாளம். பேரை கட்டோம்னா 10 தலைமுறைக்கு சேர்த்து சொல்லுவாங்க. இன்னாரின் மகனும் இன்னாரின் மகனும் இன்னார் இப்னு இப்னு இப்னுன்னு சொல்லி ஒரு 10 வரும். நமக்கு 2 இப்னு, 2 தகப்பனார் சொல்றதே என்னவா இருக்கும், பெரிய யோசனையா இருக்கும். நம்ம தகப்பனார் பேர் கேட்டால் சொல்லிடுவோம். நம்ம தகப்பனாருடைய தகப்பனார் பேரை கேட்டால் கூட லேசா மண்டையை சொரிஞ்சிட்டு சொல்லிடுவோம். அவருடைய தகப்பனார் பேர் கேட்டால் சொல்லுவோம். நம்ம வேடிக்கைக்காக எதுக்கு சொல்றோம்னா, 2 தலைமுறைக்கு முந்தி உள்ளவங்களை கேட்டாலே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். யோசிச்சு தான் சொல்லணும். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட கேட்டு சொல்லணும். ஆனால் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் 10-15 தலைமுறை மனப்பாடமாக வச்சிருப்பாங்க. 15 தலைமுறையில் தம்முடைய தகப்பன் வழியிலையும் தம்முடைய தாய் வழியிலையும் 15 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்களுடைய பேர் என்ன அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெருமை. அப்போ முதலாவது அவங்க எதை பற்றி தன்னை அடையாளப்படுத்துறாருன்னா, நபிகள் நாயகம் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது மின் ஹிஃபார், நான் ஹிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை அப்படி நெத்தியில் இப்படி தடவுனாங்க அப்படிங்கிறாரு. அபூதர் சொல்கிறாங்க, இப்படி தடவுனாங்க. ஏன்னா இந்த ஹிஃபார் ஏன்னு காரணம் அதில் இல்லை, அவர் சொல்கிறார். ஹிஃபாரி என்கிற இந்த கோத்திரத்தார்களை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய தொழிலாக அன்றாட செயலாக வழிப்பறி தான் இருந்தது. வழிப்பறி தான். மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போகக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. யாரும் அந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றால் வழிப்பறி செஞ்சிருவாங்க. அவங்க பொருளாதாரத்தை எல்லாம் திருடிக் கொள்வார்கள். அவங்க பொருளாதாரத்தை அபகரித்து கொண்டு அதில் தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். இது அந்த கோத்திரத்தார்களுடைய ஒரு செயல்பாடாக இருந்தது. அதிகமானவர்கள் அதைத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவன் சொன்ன உடனே நபிகள் நாயகம் தம்முடைய கையால் நெற்றியை தடவி கொண்டிருந்தார்கள். அப்போ அடுத்து அவர் சொல்கிறார், சும்ம ரஃபா ராசஹு,
பிறகு வந்து தலையை உயர்த்தி பார்த்து நபிகள் நாயகம் கேட்டாங்க, மத்தா குந்தஹாஹுனா, எப்போ இங்கே வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விசாரிக்கிறான் கூடுதலாக. நான் 1 மாதமாக அங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 1 மாதமாக அங்கே தான் இருக்கிறீங்களா? ஃபமன்கான இத்துழிமுக்க, உங்களுக்கு சாப்பாடு தர்றது யார்? 1 மாதமாக அங்கே இருக்கிறீங்கன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுறீங்க? அவர் நடந்ததை சொல்கிறார். மாக்கான் அலி தாமுன்னு இல்லாமா சம்சம், சாப்பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜம்சம் தண்ணீரை குடித்து என்னுடைய காலத்தை நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன், இப்படித்தான் எனக்கு பசியை போக்கி கொண்டிருக்கிறேன். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஜம்சம் தண்ணீரா இன்னஹா முபாரக்கத்துன், உண்மையில் அது அருள்வளம் பொருந்தியதுதான், ஒரு வகையில் அதில் உள்ள அருள்வளமே என்னுடைய பசியை போக்கி இருக்கக்கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இதன்லி எனக்கு அனுமதி கொடுங்க, ஃபி தஆமிஹி அல்லைலா, இந்த இரவு வேண்டுமானால் அவரை அழைத்து நான் சாப்பாடு கொடுக்குறேன், 1 மாசமா சாப்பிடாம இருக்கேங்கிறாரு, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சரி இவருக்கு தேவையான உணவை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல சொல்றாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் என்னை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஃபஜஅல யக்பிது லனா மின் ஜபீபி தாயிஃப், தாயிஃபிலிருந்து வந்த அங்கு விளைந்த பேரிச்சம்பழத்தை எனக்கு தந்தார்கள். கானதாலிக்க அவ்வளவு தஆமின் அக்கல் துஹுபிஹா, நான் மக்காவில் சாப்பிட்ட முதல் உணவு தாயிஃபிலிருந்து வந்த பேரிச்சம்பழம், அபூபக்கர் அவர்கள் எனக்கு தந்த அந்த பேரிச்சம்பழம், அதுதான் நான் மக்காவில் சாப்பிட்ட முதல் உணவு அப்படின்னு சொல்றாரு. அது வரையிலும் இவர் இங்கிருந்து கொண்டு போயிருந்தார்களே அந்த சாப்பாடு கொஞ்சம், அதுக்கப்புறம் சம்சம் தண்ணீர் தான். மக்காவில் என்று இவர் எந்த விதமான உணவையும் சாப்பிடல போல. முதலாவதா நான் மக்காவில் சாப்பிட்டது அபூபக்கர் அவர்கள் அந்த தந்த தாயிஃப் நகரத்து பேரிச்சம்பழத்தை தான் நான் சாப்பிட்டேன். சும்மா அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா சாப்பிட்டு பசியே இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, 1 மாசமா சாப்பிடலன்னு சொன்னோன்னு தான் அபூபக்கர் அவங்க நான் சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் நேராக ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் அவங்க திருப்பி கேட்குறாங்க, ஃபஹல் அன்த முபல்லிகுன் அன்னி கௌமக், என்னை பற்றி உன் சமூகத்தில் எடுத்து வைப்பாயா? நான் சொன்ன இந்த கொள்கைகளை, நீ இப்போது அறிந்து கொண்ட இஸ்லாத்தின் இந்த செய்திகளை உன்னுடைய சமூகத்தாருக்கு நீ எத்தி வைப்பாயா அப்படின்னு கேட்குறாங்க. அஸல்லாஹு யன்ஃபஅஹும் பிக வ யஅஜுருக ஃபீஹிம், அவ்வாறு நீ செய்வாயானால் உன் மூலமா அவர்களுக்கு அல்லாஹ் நலவை நாடுவான், உனக்கு அதுல கூலி கிடைக்கும், உனக்கு நன்மை கிடைக்கும், என்னிடமிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு நீ எடுத்து சொல்வாயா, உனக்கு நன்மை அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படித்தான் நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிவித்து நபிகள் நாயகத்திடமிருந்து இஸ்லாம் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் நான் தெரிந்து கொண்டு வந்தேன். வந்து இவர் நேரம் என்ன செய்றார், வர்றார், தன்னுடைய சகோதரர் உனைஸ்ட வர்றார். உனைஸ்ட வந்து சொல்றார், ஃபாத்தைத்து உனைசன், என்னுடைய சகோதரர் உனைசிடத்தில் வந்து என்னாச்சு போனியா, உன்னுடைய நபரை நீ பார்த்தாயா அப்படின்னு உனைசும் விசாரிக்கிறார். ஏன்னா இவர் போனதுக்கு உண்டான நோக்கம் காரணம் எல்லாமே தெரியும்ல, இல்லை பார்த்தாயா சந்தித்தாயா பேசினாயான்னு விசாரிக்கிறார். அவர் நடந்ததை எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கங்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் எதை சொன்னாரோ அங்கிருந்து ஆரம்பிக்க, தன் சகோதரரின் புறத்திலிருந்து ஆரம்பிக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்க அப்படின்ன உடனே உனைஸ் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்னு அபூதர் கேட்டார் அல்லவா ஆரம்பத்தில். மக்கள் இவரை பற்றி கவிஞர் என்று சொல்கிறார்கள், சூனியக்காரன் சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் பொய் சொல்ற மாதிரி தெரியுது, அவரிடத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுன்னு ஆரம்பத்தில் ஒரு லேசான ஒரு சாய்வுடைய உள்ளத்தில் இருந்தது. இவர் அபூதர் அவர்கள் மேற்கொண்டு சொன்னதற்கு பிறகு உனைஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மாபி ரகுபத்துன் அன்தீனிக்க, உன் மார்க்கத்தை புறக்கணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை, நீ சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கிறதுக்கு என்னிடத்தில் எந்த விதமான காரணமும் இல்லை, இன்னி கது அஸ்லம் தூ, நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அபூதர் அவர்கள் தம்முடைய சகோதரர் உனைஸிடத்தில் சொன்ன உடனே உனைஸும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர்கள் இருவருமாக சேர்ந்து தம்முடைய தாயாரிடத்தில் வருகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரி அவருடைய தாயிடத்தில் வருகிறார்கள். தாயிடத்திலேயும் மார்க்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைத்த உடனே அவங்க தாயாரும் சொல்றாங்க, உனைஸ் அவர்கள் சொன்னதை போலவே சொல்கிறார்கள், மாபி ரகுபத்துன் அன் தீனிக்குமா, நீங்க 2 பேரும் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கும் அவசியம் எனக்கு இல்லை, கரெக்டா தெரியுது, நீங்க சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் தான் சரியாக தெரிகிறது, ஃபைன்னி கத அஸ்லம்து வ சத்தக்து, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நானும் நபிகள் நாயகத்தை உண்மைப்படுத்துகிறேன் அப்படின்ட்டாங்க. பாருங்க, அவங்க தாயாரெல்லாம் நபிகள் நாயகத்தை சந்திக்கவே இல்லை. சந்திப்பதற்கு முன்பே அபூதர் அல் கிஃபாரி அவருடைய பிரச்சாரத்தினால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகத்தை உண்மைப்படுத்தி விடுகிறார். அதற்கு பிறகு அவர் விடலை, அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் என் சமூகத்தாரிடத்தில், அவங்க கிஃபாரி கோத்திரம் இருக்கிறாங்கல்ல, கோத்திர மக்கள் மத்தியில் நான் வந்தேன், அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நபிகள் நாயகம் எனக்கு சொன்ன செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னேன். ஒரு கட்டத்தில் என் சமூகத்தாரில் பாதி பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பாதி பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குர்ஆனை எல்லாம் கற்று என் சமூகத்தில் இருந்த ஐமா பின் ரஹ்லா
அவரும் கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த ஒருவர். அவர் மக்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி தொழுவிக்கக்கூடிய இமாமாக ஆகிவிட்டார். அவர்தான் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு தலைவராகவும் உருவெடுத்தார் என்று தம்முடைய குலத்தாரை பற்றி, தம்முடைய கோத்திரத்தாரை பற்றிய செய்திகளை சொல்கிறார். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்காவில் இருந்தாங்கல்ல, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இது கதீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா. நபிகள் நாயகம் அவர்கள் மதீனா வந்ததற்கு பிறகு அஸ்லம்னா, எங்கள் குலத்தார் முழுவதும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். கிஃபாரி கோத்திரத்தார்கள் முழுவதுமே. ஆரம்பத்தில் இவர் ஒரு ஆள், ரெண்டாவது பெருசுன்னு அவருடைய சகோதரர், மூன்றாவது அவங்களுடைய தாயார், அதுக்கப்புறம் அவங்க கோத்திர மக்கள்ல பாதி பேர். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரதுக்குள்ள இவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கோத்திரத்தாரையும் அழைத்து, அல்லாஹ்வின் தூதரே, என் சமூகத்தார் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அவங்க கோத்திரத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வேளையிலேயே அஸ்லம் என்கிற ஒரு கோத்திரத்தார், கிஃபாரி கோத்திரத்தாரினுடைய சகோதர ஒரு கிளை, அது அவங்களும் ஒரு சகோதர கோத்திர, அன்றைக்குள்ள அரபு மக்கள் கிளை கிளையாக கோத்திரம் வாரியாகத்தான் இருந்தாங்க. அவங்க ஒரு கோத்திரத்தார், அஸ்லம் கோத்திரத்தார் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்து சந்தித்து அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இஹ்வத்துனா, எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், நுஸ்லிமு அலல்லதி அஸ்லமு அலைஹி, அவர்கள் எதன் பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதன் பேரில் நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவங்க எங்க சகோதர கோத்திரம், அவங்க ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அதுல உண்மை இருக்கும். அபூதர் அவர்களும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், சகோதர கோத்திரத்தாருக்கும் அஸ்லம் என்கிற இந்த கோத்திரத்தாருக்கும் நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவங்க கோத்திரத்தாருடைய பேரை சொல்லியே ஒரு துவா மாதிரி செய்கிறாங்க. எப்படி ஒரு செய்தியை சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், அபூதர் அவர்களுடைய குலம் கோத்திரம் என்ன, கிஃபாரி என்கிற அந்த கோத்திரத்தார்களுடைய வகையை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கிஃபார் கோத்திரத்தாரை சார்ந்தவர்கள், கஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். கிஃபார்னாலே மன்னிப்புன்னு அர்த்தம். கிஃபார் கஃபார்னு சொல்றோம்ல, கிஃபார்னா என்ன, மன்னிப்பு. கிஃபார் கோத்திரத்தாரை சார்ந்தவர்கள், கஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அஸ்லம் கோத்திரத்தாரை சார்ந்தவர்கள், சாலமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை வழங்கி விட்டான், பாதுகாப்பை வழங்கி விட்டான். அஸ்லம் சலாம்னா நிம்மதி, பாதுகாப்பு, அமைதின்னு அர்த்தம். அப்ப ரெண்டு கோத்திரத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தொடர்பான தம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமா இவ்வாறு துவா செய்தார்கள் என்கிற சம்பவத்தையும் நம்ம பார்க்கிறோம். கிஃபார் கோத்திரத்தார்கள், கிஃபார்னா மன்னிப்பு, அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பை வழங்கி விட்டான். அது எந்த கருத்தில் கூட இருக்கலாம். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் செய்த தவறுகள், அவங்களுடைய அல்லாஹ் ரசூலுடைய போதனைக்கு எதிராக அவங்க செய்த பிழைகள், அதையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான்ங்கிறாங்க. அதே மாதிரி அஸ்லம் கோத்திரத்தார், அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டான், அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் அல்லாஹ்வின் அருளில் நுழைந்து விட்டார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே செய்தி இப்போ நம்ம சொன்னது முஸ்லீம்ல 48-78, தமிழ்லே நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்படியே அழகா ஒரு சம்பவமா, நீண்ட ஒரு சம்பவமாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதே சம்பவம் புகாரில 35-22, 3522 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் ஒரு கூடுதல் ஒரு செய்தியா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நபிகள் நாயகத்திடம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, யா அபாதர் உக்தும் ஹாதல் அம்ர், அபூதர் அவர்களே, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ரகசியமா வைங்க. மக்காவில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, ரகசியமா வைங்க, யார்ட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. இப்போ ஊருக்கு கிளம்பிருங்க. ஏன்னா எங்க நிலைமையை பார்த்தீங்கல்ல, நாங்களே எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் சிரமப்படக்கூடாது, கிளம்புங்கிறாங்க. அப்ப ஆனா அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் முன்னிலையில் அந்த சபையிலே சொல்கிறார், வல்லதி பஅஸக பில் ஹக், உண்மையை கொண்டு உங்களை அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக, லா அஸ்ருஹன்ன பிஹா பைன அதுஹுரிஹிம், இதே மக்காவில் உள்ள மக்கள் மத்தியில் இந்த கொள்கையை நான் சொல்லியே தீருவேன், உறக்க சொல்வேன்கிறார். அங்கதான் அடி வாங்கினார், அங்கதானே வந்த உடனே அடிச்சாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவர் சொல்றார், லா அஸ்ருஹன்ன பிஹா பைன அதுஹுரிஹிம், இந்த மக்கள் மத்தியில் இந்த கொள்கையை நான் முழங்கியே தீர்வேன் அப்படிங்கிறார். ஃபஜா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசல் காபத்துல்லாவுக்கு வர்றார். குறைஷிகள்லாம் இருக்கிறாங்க. யா மாஷர குறைஷிகளே அப்படிங்கிறார். இவருடைய தன்மை இதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ள, நம்முடைய இயல்பான குணம் என்ன என்பதை இதுல இருந்தே நாம விளங்கிக் கொள்ளலாம். ஒரு சத்திய தேடல், அந்த தேடிய சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வம், ஒரு உந்துதல், அப்படிப்பட்ட ஒரு இயல்பு குணம் கொண்டவராக அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் தன் சொந்த ஊரிலிருந்து தானே புறப்பட்டு நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார். வலிய நபிகள் நாயகத்தை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறார். தன் குலத்தவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அந்த குணம்தான் ஆரம்பத்திலேயே நபிகள் நாயகத்தை சந்தித்து நபிகள் நாயகம் அறிவுரை சொன்னதற்கு பிற்பாடும் தான் சொந்த ஊருக்கு கிளம்பி வராம அங்கே இருந்து, யா மாஷர குறைஷிகளே வாங்க, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள், உறக்க சொல்றார்.
அங்கே பூர்வகுடி மக்களே அந்த கொள்கையை உறக்க சொல்ல முடியல, மறைத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா மறைத்துக்கொள் என்று சொன்னதற்கு பிறகும் நேரம் அப்படிலாம் என்ன சத்தியம்னு தெளிவானதற்கு பிறகு என்னால் மறைக்க, அவருடைய இயல்பு, அதெல்லாம் மறைக்க முடியாது. அங்கே போய் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. சொன்னோடனே மறுபடியும் அடி, மறுபடியும் என்ன, எல்லா மக்களும் சேர்ந்து அதை அடிக்கிறாங்க, அவர் மேலே ஏறி மிதிக்கிறார்கள். பல பேர் சேர்ந்து அவர் மேலே ஏறி மிதிக்கிறார்கள். உடனே அபூபக்கர் அவங்க வர்றாங்க, அவங்கள விலக்கி விட்டு, என்னப்பா இவரை போய் அடிக்கிறீங்க, யார் தெரியுமா, கிஃபாரி கோத்திரம். அந்த கோத்திரத்தை காட்டி பயம் காட்டுறாரு. கிஃபாரி கோத்திரம், உங்களுக்கு ஷாமுக்கு போகிற எண்ணம் இருக்கா இல்லையா, இங்கேருந்து சிரியா வழியாக தானே போவீங்க, அப்போ இந்த குலத்தாரை நீங்கள் தாண்டித்தானே செல்ல வேண்டும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லையா, இந்த குலத்தாரை பற்றிய பயம்லாம், இவரை அடித்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ட்டாங்க. இவரை அடித்த செய்தி கிஃபாரி கோத்திரத்தார்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகும், அதனால இவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல் நாள் தான் அடி வாங்கிட்டார்ல, ஆல்ரெடி வந்தவொடனே அடி வாங்கிட்டாரு ஒன்று, இப்போ ரெண்டாவது பிரச்சாரம் பண்ணும்போது அடி வாங்கிட்டாரு. திரும்பவும் ரசூல்லா அபூபக்கர் கிளம்புங்கிறாங்க, கிளம்ப மாட்டேங்க தான் இருப்பாங்க, மக்காவில் இருக்கிறாரு, அதான் 30 நாள் இருந்திருக்கிறார்ல மொத்தமாக, அதை விட கூடுதலாகவே இருந்திருக்கிறார். இதன்படி இருந்து மறுநாளும் பிரச்சாரம், காபத்துல்லாவுக்கு போறாரு, முற்றத்தில் நிற்கிறார், யா மாஷர குறைஷிங்கிறாரு, வர்றாங்க கேட்குறாங்க அடிக்கிறாங்க. 2வது நாள், 3வது நாள் யா மாஷர குறைஷிங்கிறாரு, ஆக இவருக்கு இதே வேலையா இருக்குன்னு அடிக்கிறாங்க. வரும்போது அபூபக்கர் தான் விலக்கி விட்டுருக்கிறாங்க. புகாரில் உள்ள 35:22 இந்த அறிவிப்பின்படி அபூதர் அவர்கள் தொடர்ச்சியாக மக்காவிலேயே 3-4 நாட்கள் ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்திருக்கிறார். காபாவின் முற்றத்தில் நின்று ஓங்கி ஒலிக்க நெருக்கடி காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்த ஒரு நபித்தோழர் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள். இஸ்லாத்தை ஏற்ற மறுவினாடி இப்படிப்பட்ட சத்திய பிரச்சாரத்தில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு நபித்தோழர் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் அடிக்கிறாங்க. அடிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு தம்முடைய ஊருக்கு போனார், குலமக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்கிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இது அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு. அடுத்ததாக சுருக்கமாக அடுத்த செய்தியை பார்ப்போம். முஸ்லீமில் 1512 இது யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அம்ரு பின் அபஸா என்கிற ஒரு நபித்தோழர். அம்ரு பின் அபஸா என்கிற ஒரு நபித்தோழர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு. சுருக்கமான செய்தி அதில் பதிவு செய்யப்படுகிறது. அவர் சொல்கிறார், குந்து வ அன ஃபில் ஜாஹிலியத்தி அதுன்னு அன்னன் நாச அலா தலாலத்தின், நான் அறியாமை காலத்திலேயே எண்ணிக்கொண்டிருந்தேன் மக்கள்லாம் தவறில் இருக்கிறாங்க, அசத்தியத்தில் இருக்கிறாங்க. அன்னஹும் லைசு அலா ஷைஇன், இவங்க ஒன்றுமே உங்களுக்கு விளங்கலை. ஒஹும் யாபுதூனல் அவுசான், கற்சிலைகளை போய் இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அறியாமை காலத்தில் இஸ்லாம் அந்த பிரச்சாரம் தனக்கு வந்து சேருவதற்கு முன்பே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி சொல்றார், இஸ்லாமிய பிரச்சாரம் என்னை வந்து சேருவதற்கு முன்பே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் மக்கள் கல்ல போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, சில பேருக்கு அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத்தை, ஒரு நேர்வழியை, ஒரு நற்சிந்தனை அல்ல அன்றைக்கு பலருக்கும் கொடுத்திருந்தா அதுல ஒருவர் தான் இவர் அம்ரு பின் அபஸா என்கிற நபித்தோழர். அவர் சொல்றாரு, ஏன் இதை போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸமிஅது பிரஜுலின் பிமக்கான், அந்த நேரத்தில் மக்காவில் ஒருவரை பற்றி அறிந்து கொண்டேன், பல செய்திகள் அவரை பற்றி எனக்கு வந்தது. தன்னை இறைவனின் தூதர் என்கிறார், ஒரு இறைவனைத்தான் வணங்க, இவருடைய எண்ணத்திற்கேற்ப இவர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் தப்புன்னு பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒருவர் மக்காவில் இருக்கிறார், அந்த செய்தி எனக்கு வந்தது. ஃபகஅத்து அலா ராஹிலத்தி, வாகனத்தை கிளப்பி கொண்டு மக்காவை நோக்கி நான் சென்றேன். ஃபகதிம்து அலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தேன். ரகசியமாக தான் போனேங்கிறார், ரகசியமாக போனேன். இவர் அபூதர் மாதிரி அந்த சாபி எங்கன்னு கேட்கல, நேராக ரகசியமாக போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நான் சந்திச்சு ரசூல்லா இடத்துல இவர் கேட்குறாரு, மா அந்த, நீங்கள் யார் அப்படிங்கிறாரு. எப்படி இப்போ சத்திய தேடலை தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார், மா அந்த, நீங்கள் யார், உங்கள் விஷயம் என்ன, மா அந்தனா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் யாரு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இரண்டையும் உள்ளடக்கியது தான் மா அந்த. வெறுமனே நீங்கள் யாருன்னு கேட்குறதா இருந்தால் மண் அந்தன் கேட்டால் போதும், மண் அந்த நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். மா அந்தன் கேட்குறதா இருந்தால் நீங்கள் யாரு, உங்கள் விஷயம் தான் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொருள்பட உள்ளது. இப்போ மா அந்த அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்ற, ஆனால் நபியுன், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஆனால் நபி ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் அதுதாங்க வேலை. எவ்வளோ பெரிய சிரமமான, ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் வருவாங்க. தன்னை நபின்னு அந்த காலகட்டத்தில் சொல்கிறதுனா சும்மாவா, இறை தூதர் என்று அன்றைய காலகட்டத்தில், அதுவும் ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம் என்று சொல்லப்படுகிற கொலையில் சர்வசாதாரணமாக ஈடுபடக்கூடிய, தவறிலேயே உழன்று கொண்டிருக்கிற, விபச்சாரம் உங்களுக்கு சர்வ சாதாரணம், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது சர்வ சாதாரணம், மது அது தவறே அல்ல, எல்லா விதமான சகல தீமைகளையும் சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் ஒருவர் தன்னை இறைவனின் தூதர் என்று சொல்லி அதில் வெற்றி வாகை பெற்று வருவதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ வர்றாங்க,
அவர் வந்து கேட்குறாரா மாந்தனோன்னு ஆனால் நபியுன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நான் நபி. அவர் திருப்பி கேட்குறாரு உமா நபியுன், நபினா என்ன, நபினா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அர்சலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறாங்க பாருங்க. அர்சலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். அதுக்கும் திருப்பி கேட்குறாரு ஒபி ஐய ஷையின் அர்சலக், எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறார். அதற்கும் பொறுமையாக அர்சலனி பிஸ்லத்தில் அர்ஹாம், உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், அதை சொல்ல அனுப்பியிருக்கிறான். வ கஸ்ரில் அவுத்தான், சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்ல என்னை அனுப்பியிருக்கிறான். வ ஐயு வஹதல்லாஹு லா யுஷ்ரகு பிஹி ஷைஉன், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்கப்படக்கூடாது, இந்த செய்தியினை சொல்வதற்காக இந்த செய்தியை கொடுத்து அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறான். திருப்பி கேட்குறார் ஃபமன் மஅக்க அலா ஹாதா, இந்த கொள்கையில் உங்களோட இப்போ யார் இருக்கிறா, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா, இந்த கொள்கையில் உங்களோடு இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹுர்ருன் வ அப்துன், என்னோட ஒரு சுதந்திரமானவர் ஒரு அடிமை, ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. சுதந்திரமானவர்னா யார், அபூபக்கர், அவங்க அடிமைனா பிலால். ஒரு சுதந்திரமானவர் ஒரு அடிமை, இந்த ரெண்டு பேர் தான் என் கூட இருக்கிறாங்க. ஹதீஜா அவங்க தன்னுடைய மனைவி என்கிற கருத்தில் அந்த கவுண்டை கொண்டு வரல. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலகட்டத்திலே ஹதீஜா அம்மையார் அவங்க ரசூலா உண்மைப்படுத்திடுறாங்கல்ல, அவங்களே இந்த கவுண்டில் கொண்டு வரல, வெளியிலிருந்து கவுண்டை சொல்கிறாங்க. ரெண்டு பேர் அபூபக்கர் பிலால், ஒரு சுதந்திரமானவர் ஒரு அடிமை, இந்த ரெண்டு பேர் தான் என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லா கேள்வியும் கேட்டு பதிலை வாங்கிட்டு அவர் சொல்கிறார் இன்னி முத்தபிஉக, இன்றிலிருந்து நானும் உங்களை பின்பற்றுகிறேன் அப்படின்ட்டார். இன்றிலிருந்து நானும் உங்களை பின்பற்றுகிறேன். அப்போ இவர் கணக்குப்படி இப்போ என்னவாயிரும், ரசூலுல்லாஹ், அபூபக்கர், பிலால், இவர் அம்ர் இப்னு அபஸா, நாலாயிருச்சுல ஹதீஜா அம்மையார் அவங்கள தவிர்த்துட்டு. அதனால இவர் என்ன சொல்வாராம், ஆரம்ப காலகட்டத்தில் தாரகுத்னியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, இவர் ஏனைய தோழர்கள்ட்ட ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் 4இல் ஒரு பகுதியாக நான் இருந்தேன் அப்படின்னு வரான், இஸ்லாத்தில் 4இல் ஒரு பகுதியாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்வாராம். அது அந்த செய்தியை பல பேர் அபூ உமாமா போன்ற நபர்கள்லாம் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அவரிடத்துல கேட்பாங்களாம், 4இல் ஒரு பகுதி 4இல் ஒரு பகுதிங்கிறீங்களே, என்னங்க அப்படி என்னங்க 4இல் ஒரு பகுதினோன்னு இந்த சம்பவத்தை சொல்லுவார். ஆமா 4 ஒரு பகுதி தான், ரசூலுல்லாஹ், அபூபக்கர், பிலால், நான் 4 ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர், மொத்தமே 4 பேர். 4 பேர்ல இவர் என்ன ஒரு ஆளுன்னு ஒன்று 4இல் இஸ்லாத், ஏன்னா அன்றைக்குள்ள முஸ்லிம்கள் அவ்வளவுதானே, அன்றைக்குள்ள உலகம் அதுதான். அந்த உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது, 4 இருக்கு. அதனால அவர் சொல்றார் இஸ்லாத்திலேயே 4இல் ஒன்றாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையா ஆரம்ப காலகட்டத்தில் நான் இஸ்லாத்திற்கு வந்தவன் என்பதை அவர் சொல்கிறார். இது தாரகுத்னில 378, அகமதுல 17019 உள்ளிட்ட செய்திகளில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த சபையிலே சொல்கிறார் நானும் உங்களை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ர் இப்னு அபஸா அவங்களுக்கு சொல்றாங்க இன்னக்கலா தஸ்ததிஉ ذلك யௌமக ஹாதா, இந்த நாளில் இப்போதைய காலகட்டத்தில் என்னை உங்களால் பின்பற்ற இயலாது. அலா தரா ஹாலி ஹாலன் நாஸ், என்னையும் என் மக்களினுடைய நிலையும் பாரு, மக்கள் என்னை எப்படி நடத்துகிறாங்க நீங்கள் பார்க்கலையா, என்னுடைய நெருக்கடியை நீங்கள் அறியவில்லையா, அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு போங்க. ஃபைதா சமிஅத்த பி கது லஹர்து, நான் வென்று விட்டேன் என்கிற செய்தி உங்களுக்கு வரும் பொழுது, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நான் மிகைத்து விட்டேன் என்கிற செய்தி வரும், அந்த செய்தி உங்களிடத்தில் வரும் பொழுது ஃபஅத்தினி, என்னிடத்தில் எவ்வளோ நம்பிக்கை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்குண்டான சான்றுகள். மொத்தமாக அந்த பிரதேசத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு, இவர் அம்ர் இப்னு அபஸாவை கழிச்சிட்டு பார்த்தா 3 பேர், அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு துணையாக நிற்கிறது 2 பேர், புதுசாக இப்போ அம்ர் இப்னு அபஸா சேர்ந்துருக்கிறாரு. அம்ர் இப்னு அபஸாட்டையும் சொல்லிடுறாரு இந்த காலத்தில் என்ன நீங்கள் பின்பற்ற முடியாது, உங்கள் ஊருக்கு போங்க. அவங்களும் அந்த பள்ளத்தாக்கு தான், மக்காவிலேருந்து மக்கா மதீனாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அந்த ஊர், நீங்கள் அங்கே போயிருங்க, உங்கள் ஊருக்கு போங்க, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு காலம் வரும் நான் வென்று விட்டேன் என்கிற செய்தி உங்களுக்கு வரும், அப்படி செய்தி வரும்போது நீங்கள் வாங்க என்னை சந்திக்க வாங்கங்கிறாங்க. அப்போ கொள்கைவாதிகள் விளங்கணும், எந்த ஊராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஊராக நாடாக இருந்தாலும் சரி, இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வெறும் எண்ணிக்கை, உங்களுடைய எண்ணிக்கை எந்தவாகத்தான் இருக்கும், 1ங்கிற நம்பரில் தான் நீங்கள் உங்கள் எண்ணிக்கை ஆரம்பிக்கும், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, இப்படித்தான் ஆரம்பிக்கும். அந்த எண்ணிக்கை அதோடையே முடிந்து விடாது. 2ங்கிற எண்ணிக்கை இது முற்று பெறக்கூடிய எண்ணிக்கை. இந்த கொள்கைக்கு அல்லாஹ் வளர்ச்சியை தான் வைத்திருக்கிறானே ஒழிய ஒருபோதும் இந்த கொள்கை அந்த 2ங்கிற எண்ணிக்கையோட முடியாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற வரலாற்றை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியினூடாக நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அப்படி சொல்லிட்டாங்களா, சொன்ன உடனே இவர் தான் ஊருக்கு வந்துடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ஹிஜ்ரத்து அந்த புனித பயணம் மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவில் ஆட்சியை நிலைநாட்டிடுறாங்க.
ரசூலுல்லாஹ் பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி ஆகிட்டாங்க என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர் மதீனாவிலிருந்து இவங்க ஊரை தாண்டி செல்லக்கூடிய மக்கள் மதீனாவிலிருந்து சில பேர் வர்றாங்க. மதீனாவிலிருந்து இந்த ஊர் அம்ர் இப்னு அபஸா அவர்கள் எந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறார்களோ, இவங்க கோத்திர மக்கள் எந்த பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கிறாங்களோ அவங்கள தாண்டி போகிறாங்க. போகும்போது மதீனாவாசிகள் மதீனாவிலிருந்து வர்றோங்கிற ஒரு குரூப்பை பார்த்த உடனே அவங்ககிட்ட கேட்குறாங்க, மதீனாவிலிருந்து போகிறீங்களா? மா ஃபஅல ஹாதர் ரஜுல் அல்லதி கதிமல் மதீனா. இப்போ மதீனாவுக்கு வந்திருக்கிறார்ல, ரசூலுல்லாஹை பற்றி விசாரிக்கிறார். அவருடைய நிலை என்ன? அவர் அப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பயணக்குழு மதீனாவிலிருந்து வந்த ஒரு பயணக்குழு அவங்க சொல்கிறாங்க, அன்னாசு இலைஹி சிராஉன், மக்கள் அவரை சாரை சாரியாக அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் அவரை நோக்கி விரைகிறார்கள். ஒக்கத அராத கௌமுஹு கத்லஹு, அவருடைய சமூகத்தார் அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. அவங்களால ஃபலம் யஸ்ததிஉ தாலிக, அதற்கு இயலவில்லை, பலவீனப்பட்டு போயிட்டாங்க. முகம்மதை எதிர்த்தவர்கள் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். முகம்மது இன்னைக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு இருக்கிறார், மக்கள் அவரை நோக்கி சாரை சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டாங்க. இதைத்தான் அவர் எதிர்பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னது என்ன? நான் வென்று விட்டேன், மிகைத்து விட்டேன்ங்கிற செய்தி வரும், அப்போ நீங்கள் வாங்க, என்ன சந்திக்க வாங்க அப்படின்னாங்கல்ல. பாருங்க, விசாரிக்கிறார்ல, அதுக்குன்னு அந்த பயணக்குழுவில் விசாரிக்கிறார். முகம்மதின் நிலை என்ன, அவர் இப்போ என்ன நிலையில் இருக்கிறாரு, மக்கள் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு ரசூலுல்லாஹ் பெருமளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஃபகதிம்துல் மதீனா, நான் இப்போது மதீனாவிற்கு சென்றேன், நபிகள் நாயகத்தை சந்தித்தேன். ரசூலுல்லாஹை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அத்தஅரிஃபுனி, அல்லாஹ்வின் தூதரே என்னை தெரியுமா உங்களுக்கு, என்னை அறிவீர்களா அப்படிங்கிறது. இன்னைக்கு பெரிய கூட்டம்ல, அன்றைக்கு ரசூலுல்லாஹ் தனியாக இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்குள்ள ஆட்களாக இருந்தால் யார் பண்ணி தள்ளி போப்பான்றுவோம். யார் பண்ணி உன்னை யாருன்னே தெரியல, பார்த்த ஆட்களே தெரிய மாட்டேங்குது. பார்க்காத ஆளாக இருந்தால் நீண்ட காலம் இடைவெளி ஏற்பட்டு விட்டால் நம்மளத்தில் நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, வெளிநாட்டில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, ஒரு ஊருக்கு இடைக்காலத்தில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு பயணப்பட்டு போயிருப்பீங்க, பாய் உங்களை மர்க்கஸில் பார்த்து ஞாபகம் இருக்குதான்னு கேட்பாங்க. நம்ம தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்போம், ஞாபகம் இல்லைன்னு சொன்னாலும் அடிச்சாலும் அடிப்பார், ஞாபகம் இருக்குன்னே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. அதாவது ஞாபகம் இல்லைங்க, எனக்கு பார்த்த மாதிரி தெரியலைங்க, மறந்துட்ட யாருன்னு சொல்லுங்கள், பேர் சொன்னால் தெரியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்போம். அவர் கேட்குறாரு, ரசூலுல்லாஹை சுற்றி நீங்கள் நிறைய பேரில் இருக்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அத்தாரிஃபுனி, என்னை தெரிகிறதா, என்னை ஞாபகம் இருக்கிறதா அப்படிங்கிறாரு. சொல்ல டான் அடிக்கிறாங்க. அன்தல்லதி லக்கீத்தனி பி மக்கா, நீங்கள் தானே மக்காவில் என்னை சந்தித்தது அப்படின்ட்டாங்க. மக்காவில் அன்னைக்கு வந்தீங்கல்ல, சந்திச்சிங்களே, நீங்கள் தானே அது அப்படின்னோடனே அவருக்கு சந்தோஷம். பலா, ஆம் அவரே தான், அந்த ஆளு தான் நானே அப்படின்னு அவர் சந்தோஷத்தோடு சொல்கிறார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா நபி அல்லாஹ்வின் தூதரே அக்பிர்னி அம்மா அல்ல மக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்குறாரு. அக்பிர்னி அனி சலா, தொழுகையை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்குற. ரசூலுல்லாஹை சந்தித்த உடனே நபிகள் நாயகம் தன்னை அடையாளம் கண்டு விட்டார் என்பதை உணர்ந்த உடனே தொழுகையை பற்றி எனக்கு சொல்லித்தாங்க, மார்க்கத்தை பற்றி எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொழுகை சுபஹ் தொழுகையினுடைய நேரம், துஹர் தொழுகையினுடைய நேரம், ஐவேளை தொழுகை நேரம் ஒவ்வொரு, ஏன்னா அவர் விளக்கணும்ல, இப்போ தானே இஸ்லாத்தை வந்திருக்கிறாரு, அன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வர்றாரு. அப்போ இவர் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி தொழுகையை பற்றி சொல்லித்தாங்கன்னு கேட்குறாரு. நேரம் முதல் கொண்டு சொல்கிறாங்க, சூரியன் இப்படி வந்தால் இங்கிருந்து இங்கு சாய்ந்து விட்டால் அதன் நிழல் மறைந்து விட்டால் என்று ஐவேளை தொழுகையினுடைய நேரம், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அதை முதல் என்ன செஞ்சிடறாங்க, சொல்லி கொடுத்துட்றாங்க. தொழுகை சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் திருப்பி கேட்குறாரு, யா நபி அல்லாஹ் அல் உது ஹத்திஸ்னி அன்ஹு, ஒழு செய்வதை பற்றியும் எனக்கு சொல்லித்தாங்கள் அப்படிங்கிறார். தொழுகை பற்றி தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஒழு செய்வதை பற்றியும் எனக்கு சொல்லித்தாருங்கள். எல்லாமே தெரிஞ்சு, ஒழுன்னு ஒன்று இருக்குது, தொழுகன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது, நபியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், எனக்கு ஒழு செய்வதை பற்றி சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஒழு செய்யும் பொழுதே வாயு கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை நன்றாக சிந்தி தும்மைதா கசல வஜிகவும் கமா அமரஹுல்லாகும், அல்லாஹ் அவருக்கு உத்தரவிட்டதின் அடிப்படையில் முகத்தை கழுவ வேண்டும். இப்படி செய்வாரையானால் இல்லா ஹரத் கத்தாயா வஜிஹி மின் அத்துராஃபில் இஹியத்திஹி மஅல்மா, அதாவது ஒழு செய்வதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முகத்தை கழுவுற வரையிலையும் செஞ்சிட்டீங்கன்னா, முகத்தை நீங்கள் கழுவி முடித்த உடனேயே உங்கள் தாடியின் வழியாக, தாடியிலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரின் வழியாக அவர் முகத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் வழிந்தோடிவிடும் அப்படிங்கிறாங்க. ஒழுவிற்குரிய சிறப்பை பாருங்கள். தொழுகைக்காண்டி ஒரு அடியார் ஒழு செய்யும் பொழுது வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை நன்றாக சிந்தி முகத்தை கழுவும் போது முகத்தின் பாவங்கள் அனைத்தும் தாடியிலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரின் வழியாகவே சென்றுவிடும். சும்மை யகுசிலு எதைஹி இலது மிர்ஃபகைன், பிறகு அவர் தம்முடைய இரு கரத்தையும் மூட்டு வரை அவர் கழுவாரையானால்
இல்லா ஹர்ரத்து ஹதாயா எதைஹி மின் அனாமிலிஹி மஅல்மா, அவருடைய நகத்திலிருந்து விரல் இருக்குல்ல, விரல் நகத்திலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரின் மூலம், விரலிலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீரின் மூலம் அவருடைய கையால் செய்த தீமைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும், வழிந்தோடிவிடும். சும்ம யம்சஹு ரஅஸஹு, பிறகு அவர் தம்முடைய தலையை மசகு செய்வாரையானால், பாருங்க ஒன்றும் இல்லை, கையை நினைச்சு மசகு செய்யறோம் அவ்வளவுதான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சும்ம யம்சஹு ரஅஸஹு, அவர் தம்முடைய தலையை மசகு செய்வாரையானால் இல்லா ஹர்ரத்து ஹதாயா ரஅஸிஹி மின் அத்ராஃபி ஷஅரிஹி மஅல் மா, தலை நீரிலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீர், அதுலேருந்து ஒரு சொட்டு வெளியேறும் அல்லவா, அந்த தண்ணீரின் மூலம் அவருடைய ஏனைய பாவங்கள், அவருடைய தலையின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். சும்ம யக்ஸிலு கதமைஹி இலல் கஅபைன், தம்முடைய இரு கால் பாதங்களையும் கணுக்கால் வரை நன்றாக கழுவி விடுவாரையானால் இல்லா ஹர்ரத்து ஹதாயா ரிஜ்லைஹி மின் அனாமிலிஹி மஅல் மா, அவருடைய கால் விரல்களின் ஊடாக வெளியேறுகிற தண்ணீரின் மூலம் காலால் செய்த பாவங்கள் அனைத்தும் வழிந்தோடி விடுகிறது. எப்பேற்பட்ட சிறப்பு! தொழுகைக்கு இன்னும் அவர் வரலை, தொழுகைக்கு ஒழு தான் செய்கிறோம். அந்த ஒழு செய்கின்ற பொழுதே அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை கொடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஃபைன் ஹுவ காம ஃபஸல்லா, அதுக்கப்புறம் அவர் எழுந்து தொழுகைக்காக வேண்டி நின்று தயாராகி ஃபஹமிதுல்லாஹு வ அஸ்னா அலை, தொழுகையில் ஓத வேண்டியவற்றை ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து அவர் தொழுகிறார், அல்லாஹ்வை உரிய விதத்தில் கண்ணியப்படுத்துறார். வ ஃபர்ரக கல்பஹு லில்லாஹ், தம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கென்று ஒருமுகப்படுத்தி கவனச்சிதறல்களுக்கெல்லாம் இடமில்லாமல் தொழுகிறார். அப்படி தொழுது விடுவார் யாருன்னு அதனை முக்கியம். கவனச்சிதறல் ஏற்படாமல் தொழுகிறது தான் பெரிய விஷயம். இன்றைக்கு நம்ம பலரும் தொழும்போது எத்தனை ரக்கா தொழுகிறோம்னே நமக்கு என்னவா இருக்கும், தெரியாமல் இருக்கும். இமாம்னு ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, நம்ம நிலையெல்லாம் பெரிய பாடு படணும். ஏன்னா அவர் தான் நம்மளை கூட்டு போறாரு. அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம், வா ருக்கூக்கு வா, நின்னது போதும், ருக்கூக்கு வான்னு கூட்டு போறாரு. திரும்ப ருக்கூவிலிருந்து நிலைக்கு அழைத்து செல்கிறார், திரும்ப சஜிதாவிற்கு அழைத்து செல்கிறார். இப்போ இமாம் தான் முழுமையாக நம்மளை தொழுகைக்கு அழைச்சிட்டு போடுறாரு. ஒரு ரக்கா தாமதமாக வந்தோம்னு வைங்க, அப்போவே குழப்பம் வருதா இல்லையா, நம்ம பலருக்கு ஒரு ரக்கா தான் தாமதமாக வந்திருப்போம், சலாம் கொடுத்து முடிச்சிருவாரு. இமாம் சலாம் கொடுத்து முடிச்சவங்க இவருக்கு அப்போ குழப்பம் வந்துடும், ஆஹா நம்ம ஒரு ரக்காத் தான் மிஸ் பண்ணோமா அல்லது 2 ரக்காத் மிஸ் பண்ணோமா தெரியலையே, அப்போ என்ன செய்யறது? நம்ம வலப்பக்கத்தில் பாய் வந்தார்ல, அவர் நம்ம கூட தான் வந்தார், அவர் எழுந்தா எழுவோம், அவர் தொழுதா சலாம் கொடுத்தா நம்மளும் சலாம் கொடுத்துருவோம். அந்த கசத்தலர் அவரும் நம்மள மாதிரியே நினைப்பார், அவரும் மறந்துருப்பார். இவர் எழுந்தா நாம எழுவோம், சலாம் கொடுத்தா சலாம் கொடுத்துருவோம். 2 பேரும் சஜிதாவில் போட்டி போட்டுக்கிட்டு கிடப்பாங்க. ஏன் இவரை பார்க்க அவர் இவரை பார்க்க, அந்த அளவுக்கு மறதி கேசா நம்ம இருப்போம், அவ்வளோ பலவீனமானவர்களாக நாம் இருப்போம். ஆனால் அது அந்த வேறு எண்ணங்களுக்கு இடமளிக்காம தொழுகிறது, வேறு எண்ணங்கள் வர்றதுனால தான் அப்படிப்பட்ட பாதிப்புகள் வருது. அது இயல்பு, அது பலவீனம். அந்த பலவீனத்திற்கு அல்லாஹ் பெரிய அளவில் குற்றம் பிடிக்கிறது இல்லை. ஆனால் தொழுகைக்குரிய முழுமையான சிறப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஃபர்ரக கல்பஹு லில்லாஹி, தம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்விற்கென்று ஒருமுகப்படுத்தி, எண்ணத்துக்கெல்லாம் இப்படி தொழுகிறோம்னா தொழுதுகிட்டே இருக்கணும். திடீர்னு என்ன முன்னால் உள்ள ஒரு சட்டையை பார்ப்போம், சட்டையை பார்த்துக்கிட்டு என்ன இதே மாதிரி சட்டை நம்ம கிட்ட இல்லையே, எது தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் ஓடிக்கிட்டு இருக்கோம். வர்ற பெருநாவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சட்டையை எடுத்துட வேண்டியதுதான். எது எல்லா முடிவும் தொழுகையில் தான் அடிப்பார். திடீர்னு வியாபாரம், ரமலானுக்கு எல்லாரும் வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் லாபம் வருது, நமக்கு எந்த கடை ஓப்பன் பண்ணாலும் க்ளோஸ் ஆயிடுதேன். சரி இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் யோசிச்சிட்டாரு, எல்லாத்தையும் தொழுகையில யோசிச்சுட்டு தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம்னு நினைப்பார். அப்போ எல்லா விதமான முடிவுகளும் தொழுகையில் தான். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய குடும்பத்தில் ஏதாவது பெரிய குழப்பம் முடிவெடுக்க பெரிய திணற விஷயம் இருந்தால் நான் தொழுகைக்கு போயிடுவோம் பாய், ஏங்க துவா கேட்டு முடிவெடுப்பில்லை, இல்லை பாய் தொழுகையில் தான் எல்லா விதமான எண்ணமும் வரும், அதில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும், இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் வேறு எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் ஒரு தொழுது விடுவார் சொல்ல சிறப்பு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த செய்தி முஸ்லீமில் 1512 15-12 எவ்வளோ பெரிய செலவு பாருங்கள். இல்லன் சரஃப மின் ஹத்தி அத்திஹி கஹை அத்திஹி யோம வலதத்துஹு உம்முஹு, அவருடைய எல்லா தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிவிடுகிறார். எப்படிப்பட்ட சிறப்பு! அன்று பிறந்த பாலகனை போல் அவர் ஆகிவிடுகிறார். இதை நபிகள் நாயகம் சொன்னார். ரசூலுல்லாஹ் அம்ர் இப்னு அபஸா என்கிற அந்த நபி தோழருக்கு சொல்கிறார். அம்ர் இப்னு அபஸா அவர்கள் தம்முடைய தோழர் அபூ மாமாவிற்கு சொல்கிறார். அபூ மாமா இந்த செய்தியை கேட்டுட்டு உந்துர் மாத்தக்கூல், என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் பார்த்து கவனமா சொல்லுங்க. ஃபி மகாமின் வாஹிதின் யுக்தா ஹாதர் ரஜுல், ஒரு நிலையிலேயே ஒரு மனிதருக்கு இவ்வளவு சிறப்புகளா? ஒழுவின் மூலம் பல சிறப்புகள் கிடைக்குது, தொழுகையின் மூலம் ஒரு சிறப்பு கிடைக்கிறது. அப்போ ஒரு நிலையிலேயே ஒரு மனிதருக்கு இத்தனை சிறப்புகள் வழங்கப்படுமா? கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ரசூல்லா பேர்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னு அபூ மாமா அவர்கள் அம்ர் இப்னு அபஸா அவர்களை விழிப்புணர்வு, என்னங்க பெரிய விஷயமா சொல்றீங்க, இவ்வளோ சிறப்பு உண்டா, கொஞ்சம் கவனமா சொல்லுங்கிறார். சொல்லும் பொழுது அம்ர் இப்னு அபஸா அவர்கள் சொல்றாங்க, அபா உமாமா, அபூ உமாமா அவர்களே,
லக்கது கபீரத் சின்னி, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு. ஒரக்க அலுமி, பாரு என் எலும்புகள் எல்லாம் நலிவடைந்து விட்டது. வக்குத்தரப அஜலி, என் தவணையும் நெருங்கி விட்டது. நான் மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தவணையும் நெருங்கி விட்டது. ஒமாபி ஹாஜத்துன் அன் அக்திப அலல்லாஹி வலா அலா ரசூலில்லா, இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற எனக்கு அல்லாஹ்வின் மீதோ அல்லாஹ்வினுடைய தூதரின் மீதோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ போல்டா சொல்றார் பாருங்க. வயசாயிருச்சு, நான் மரண தருவாயில் நெருக்கத்தை அதனுடைய தவணையை நான் நோக்கி நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன், என் எலும்புகள் எல்லாம் நலிவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் நான் பொய் சொல்லுவேனா? நபி பேர நான் பொய் சொல்லுவேனா? அல்லாஹின் மீதோ நபியின் மீதோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லவ்லம் அஸ்மஅஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி, அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த செய்தியை நான் ஒரு முறையோ இருமுறையோ கேட்டிருப்பேனேயானால் அப்போது இந்த செய்தியை நான் பெரிதாக சொல்லியிருக்க மாட்டேன். வலாக்கின்னி சமிஅத்துஹு அக்ஸர மின் தாலிக், அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த செய்தியை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஒழு செய்தால் இந்த சிறப்பு என்றும், உள்ளத்தை வேறு எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் தொழுதால் இந்த சிறப்பு என்றும் அல்லாஹ்வின் தூதரிடம் நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆகவே இதை நான் உமக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்கிறார்கள்ங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்க, இது அம்ர் இப்னு அபஸா என்கிற ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு. 3 நபித்தோழருடைய வரலாற்றை அறிந்து கொள்வோம்னு சொன்னோம். நேரம் போதவில்லை. 2 நபித்தோழர் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வையும், அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வையும் நாம் தெரிந்திருக்கிறோம். இதில் நமக்கு ஏராளமான படிப்பினைக்குரிய செய்திகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் நிறைந்திருக்கிறது. அத்தகைய படிப்பினைகளை உணர்ந்து நம்முடைய வாழ்வை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.